நிலைமொழியின் இறுதியில் எழுத்தும் வருமொழியில் முதலில் வரும் எழுத்தும் இணைகிறத எப்படி சொல்லுவோம்? இறுதியில வர்ற எழுத்தும் வருமொழியோட முதல்ல வர்ற எழுத்து எப்படி சொல்லுவோம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க, சரியான பதில சொல்லுங்க. அணி, உணர்ச்சி, உரிச்சொல், அசை. எது சரியான பதில்? வேகமா சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? சரியான பதில் உணர்ச்சி, ஆப்ஷன் பி. நிலைமொழியோட இறுதியில வர்ற எழுத்தும் வருமொழியோட முதல்ல வர்ற எழுத்தும் ரெண்டும் சேர்ந்ததுதான் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணத்துல. அடுத்து பாருங்க, விகார உணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 6? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. விகார உணர்ச்சி எத்தனை வகைப்படும்? சரியான பதில் ஏ, பியா, சியா? ஏ, 3. சரியா? விகார உணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. அடுத்து பாருங்க, முற்ற என்ற சொல்லோட பொருள் என்ன? முற்ற என்ற சொல்லோட பொருள் என்ன? சரியான பதில் சொல்லுங்க. ஒளிரவா, தளிரவா, மெளிரவா, குளிரவா? சரியான பதில் முற்ற அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏபிசிடியா? சொல்லாமா? முற்ற அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? ஓகே, ஒளிர. சரியான பதில் என்னது? ஒளிர, ஆப்ஷன் ஏ. சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, முக்கியமான கொஸ்டின். கல்வி கரையில கற்பவர் நான் சில என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது? களவழி 40, நாலடியார், கைநிலை, இனியவை 40. எதுல இடம்பெற்றிருக்கு? வேகமா சொல்லுங்க. கல்வி கரையில கற்பவர் நான் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது? கல்வி கரையில கற்பவர் நான் சில என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? ஏயா, பியா, சியா, டியா? வேகமா சொல்லணும். ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? நாலடியார், ஆப்ஷன் பி. சரியான பதில் ஆப்ஷன் பி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது? நாலடியார். நாலடியார். சரி, அடுத்து பார்க்கலாம். கற்றோருக்கு கல்வி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது? களவழி 40, கைநிலையா, நாலடியாரா, இனியவை 40? எது ஆன்சர்? கற்றோருக்கு கல்வி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. கற்றோருக்கு கல்வி. வேகமா வேகமா. ஏயா, பியா, சியா, டியா? கற்றோருக்கு கல்வி அப்படிங்கிற பாடல் ரொம்ப முக்கியமானது. அதுதான் டைம் கொஞ்சம் கொடுக்குறேன். ஏயா, பியா, சியா, டியா? நீங்க இந்த 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல கவர் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுல வர்ற இலக்கணங்களும் செய்யுட்களும் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து 9th தமிழ். வேகமா சொல்லுங்க. கற்றோருக்கு கல்வி. என்ன முயற்சியே பண்ண மாட்டீங்களே. ஓகே, சொல்லட்டுமா? சரியான பதில் நாலடியார், ஆப்ஷன் சி. செக் பண்ணிக்கோங்க. நாலடியார், கற்றோருக்கு கல்வி அப்படிங்கிற பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது? கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது?
எல்லாமே கல்வியை பற்றி தான். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஒரே மாதிரி தான் தெரியும். நம்ம கண்டுபிடிக்கணும். திரிக்கடுகம், நீதிநெறி விளக்கம், ஆண்மணிக்கடிகை, இனியவை 40. எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் குமரகுருவர் இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் சி கையிலை கலம்பகம். ஆப்ஷன் சி கையிலை கலம்பகம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ் கரெக்டான. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கீழே பாருங்க. 15ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் நான் சொல்லலாமா? 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஆப்ஷன் பி குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஆப்ஷன் பி. வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? நீதிநெறி விளக்கத்துல கடவுள் உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 120, 113, 107, 102? சரியான பதில் என்ன? நீதிநெறி விளக்கத்துல கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சரியான பதில் 102. சரியான பதில் 102. அடுத்து, நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. ஆப்ஷன்ஸ் வேகமா. சேக்கிலாரா, கபிலரா, குமரகுருபரா, ராமலிங்க அடிகளா? சரியான பதில் என்ன? சரியான பதில் குமரகுருபரர். ஆப்ஷன் சி. வெரிஃபை பண்ணுங்க ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என கூறியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆலங்குடி சோமு, வண்ணதாசன், முடியரசன், வாணிதாசன். யார் சொன்னது? சரியான பதில் என்ன? சரியான பதில் என்ன? ஆலங்குடி சோமு. ஆப்ஷன் ஏ. சரியா? பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து, அகம்பாவம் என்ற சொல்லோட பொருள் என்ன? பயம், துன்பம், பிடிவாதம், செருக்கு. சரியான ஆப்ஷன் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. அகம்பாவம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? அகம்பாவம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சரியான பதில் செருக்கு. ஆப்ஷன் டி. சரியான பதில் செருக்கு. வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்க ஆன்சரை. ஆப்ஷன் டி செருக்கு. ஓகே, அடுத்து, ஆலங்குடி சோமு அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது எது? ஆலங்குடி சோமுக்கு வழங்கப்பட்ட விருது எது? தமிழ்தாய் வாழ்த்து, கலைமாமணி விருது, சொல்லீர் செல்வர் விருது, கபிலர் விருது. இதுல எந்த விருது வழங்கினாங்க அவங்களுக்கு? ஆலங்குடி சோமுக்கு வழங்கப்பட்ட விருது என்ன? சரியான பதில கரெக்டா சொல்லுங்க. கலைமாமணி விருது. கலைமாமணி விருது தான் ஆலங்குடி சோமுக்கு வழங்கியிருக்காங்க. கலைமாமணி விருது.
கலைமாமணி விருது. அடுத்து பாருங்க, இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? இது குரூப் 2லையும் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இந்த 2022 டிஎன்பிஎஸ்சியில் இயற்கை அன்பு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? ஏயா பியா சியா டியா? கம்பராமாயணம், திணைமாலை 150, சீரா புராணம், பெரிய புராணம். இதுல எது இயற்கை அன்பு அப்படின்னு அழைக்கப்படுது? ட்ரை பண்ணுங்க ஆன்சர்ஸ் சொல்றதுக்கு. ஓகே, நான் சொல்லட்டுமா? பெரிய புராணம், ஆப்ஷன் டி. உங்க ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்க. பெரிய புராணம், இயற்கை அன்புன்னு சொல்றது பெரிய புராணம். அடுத்து, ஏடற்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் என கூறியவர் யார்? ஏடற்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் என கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின். அடுத்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ், அப்புறம் பாக்ஸஸ், கொஸ்டின்ஸ் இதெல்லாம் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் சாம்பியன்ஸ் அகாடமி மெட்ரிகுலர்ஸையே பார்த்துட்டே வாங்க யூடியூப் சேனலில். டெலகிராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிளாஸஸே வரும். ஏடென்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் என கூறியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஓகே, சரியான பதில் குலோத்துங்கன், டி, ஆப்ஷன் டி, குலோத்துங்கன். அடுத்து பாருங்க, அடுத்து இயற்கை தவம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது? இயற்கை தவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. சீவக சிந்தாமணியா, ஏயா பியா சியா டியா? இயற்கை தவம். ஃபாஸ்டா. எந்த ஆன்சர் வரும்? சீவக சிந்தாமணியா, மணிமேகலையா, சிலப்பதிகாரமா, வளையாபதியா? ஓகே, ஆன்சர் சொல்றேன். சீவக சிந்தாமணி. இதுதான் இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல். இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து பாருங்க, நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வி. கொஸ்டின் நீங்களே நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. ஏயா பியா சியா டியான்னு கேட்டேன். திருவிக்காவா, தேசிய விநாயகப் பிள்ளையா, பாரதியாரா, ஊவேசாவா அப்படின்னு கேட்டேன். ஓகே, சரியான பதில் திருவிக்கா. சரியான பதில் எதா? திருவிக்கா. ஆப்ஷன் ஏ. கரெக்டா? ஆப்ஷன் ஏ, திருவிக்கா. அடுத்து பாருங்க, இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? அழைக்கப்படுற நூல் இயற்கை ஓவியம் அப்படின்னு எந்த நூலை சொல்லுவாங்க? வேகமா. ஓகே, நெடுநல்வாடையா, குறிஞ்சி பாட்டா, 10 பாட்டா, முல்லை பாட்டா? எது இயற்கை ஓவியம் சொல்றாங்க? 10 பாட்டு. ஆப்ஷன் சி. சரியான பதில் ஆப்ஷன் சி. கோல்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. சரியா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது? வேகமா சொல்லணும். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், நீலகேசி, புறநானூறு. எதை இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? சொல்லலாம் ஆன்சர். ஏயா பியா சியா டியா?
கம்பராமாயணம். இதான் வந்து இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். ஆப்ஷன் ஏ. அது சரியான்னு பார்த்துக்கோங்க வேகமா. ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்து பாருங்களா. இளமை விருந்து என நூலை இயற்றியவர் யார்? தேசிய விநாயக பிள்ளையா, இல்லை பாரதிதாசனா, ஓஎஸ்ஆவா, யாரை இயற்றினா? திருவிக்காவா? இளமை விருந்து. வேகமா அதை ரீட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இளமை விருந்து அப்படிங்கிற நூலை எழுதுனது சீக்கிரம். ஓகே, சொல்லலாமா? ஏபிஎஸ்சிடிஎல் திருவிக்கா. டி ஆப்ஷன் சரியான பதில். டி செக் பண்ணிக்கோங்க. டி. ஓகே, அடுத்து பாருங்க. ஐநாவோட முதல் பெண் தலைவர் யாரு? குரூப்ஸா, மரியா பெர்னால்டோவா, ஹயோ ரஷீதா, விஜயலட்சுமி பண்டிட்டா? இந்த கொஸ்டின் வந்திருக்கு குரூப் 2ல, டிஎன்பிஎஸ்சியில். டெட்டில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஐநாவோட முதல் பெண் தலைவர் ஏயா, பியா, சியா, டியா? ஐநாவோட முதல் பெண் தலைவர். ஓகே, சரியான பதில் விஜயலட்சுமி பண்டிட். ஆப்ஷன் டி. வெரிஃபை பண்ணுங்க ஆன்சரை. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதுனது யார்? ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு? குப்புசாமியா, சீனிவாசனா, செல்லப்பாவா, இளந்தை ராமசாமியா? சரியான பதில சொல்லுங்க. ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை எழுதுனது யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லணும். சீக்கிரம். ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? சொல்லலாமா? பீசா குப்புசாமி. ஆப்ஷன் ஏ சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உடனிகழ்ச்சி பொருட்களில் எந்த வேற்றுமை உறுப்பு வரும்? உடனிகழ்ச்சி பொருள்ல எந்த வேற்றுமை உறுப்பு வரும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்டா சொல்லுங்க. உடனிகழ்ச்சி பொருள்ல எந்த வேற்றுமை உறுப்பு வரும்? மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. ஆப்ஷன் சி. கரெக்டா? வெரிஃபை பண்ணுங்க. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எப்படி அழைக்கப்படுகிறது? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளி வேற்றுமையா, ஐந்தான் வேற்றுமையா, உரிமை பொருள், கிழமை பொருளா, செயல்படு பொருள் வேற்றுமை? எப்படி அழைக்கப்படுது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு? சரியான பதில் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. செயல்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எப்படி அழைக்கப்படுது? செய்யப்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எப்படி அழைக்கப்படுது? செய்யப்படு பொருள் வேற்றுமை. ஓகே, அடுத்து பாருங்க. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என சொன்னது யாரு?
தமிழ் காவியத்தை வந்து படியுங்க, இன்பம் நுகருங்க அப்படின்னு சொன்னது யாரு? கல்யாண சுந்தரனாரா, தேசிய விநாயக பிள்ளையா, பாரதிதாசனா, சாமிநாத ஐயரா, உவேசாவா? ஆப்ஷன் சொல்லுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஓகே, திருவிக்கா, ஆப்ஷன் ஏ. உங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க. ஓகே, அடுத்து போகலாமா? வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6, 7, 8, 10 கொடுத்துருக்காங்க. எது சரியான பதில்? வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். 8. ஓகே, ஆப்ஷன் சி சரியான பதில் 8. அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பு எது? ஐ, கு, ஆர், அ? எது நான்காம் வேற்றுமை உறுப்பு? சரியான பதில் என்ன? கு அப்படிங்கிறதா நான்காம் வேற்றுமை உறுப்பு. கு அப்படிங்கிறதா நான்காம் வேற்றுமை உறுப்பு. ஆப்ஷன் பி சரியா இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. உறுப்புகளுக்கு பதிலாக மொழி சொற்களை வேற்றுமை உருவாக வருவதனை எவ்வாறு அழைப்பர்? உறுப்புக்கு பதிலாக அந்த சொற்களே வந்து வேற்றுமை உருவா வரும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி? எது வரும்? எது வரும்? ஓ சாரி. எது வரும் சொல்றீங்களா? சரி பாருங்க, சொல்லுறுப்புகள். ஆப்ஷன் பி தான் வரும். சொல்லுறுப்புகள் தான் சரியானத வார்த்தை. ஆப்ஷன் பி. வேற்றுமைகள்ல எந்த வேற்றுமைகளுக்கு உருபு கிடையாது? எந்த வேற்றுமைக்கு உருபு கிடையாது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? சொல்லுங்க ஃபாஸ்டா. ஓகே, பார்க்கலாமா? ஏ சரியா. முதலாம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, இதுக்கு வந்து உருபு கிடையாது. சரியா. அடுத்து எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்? எந்த வேற்றுமைய எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்? ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? எந்த வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம்? ஓகே, ஆப்ஷன் ஏ முதலாம் வேற்றுமை. ஏ அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமைன்னு அழைக்கப்படுது. முதலாம் வேற்றுமை ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் பயின்று வரும் வேற்றுமை என்ன? அறத்தான் வருவதே இன்பம் இல்ல என்ன வேற்றுமை வந்திருக்கு? ஃபாஸ்டா சொல்லணும். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? அறத்தான் வருவதே இன்பம். ஓகே, சரியான பதில் ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை. வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 3 4 இருக்கு. கரெக்டாக சொல்லுங்க. எது இரண்டாம் வேற்றுமை உருபு?
இலக்கணத்துக்கு வேகமாக ஷார்ட்கட்ஸ் போடுவோம். டைம் பத்தில் வேகமாக போடுறோம். உங்களுக்கு ஈவினிங் கிளாஸில் ஷார்ட்கட்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓ, ஆன்சர் சொல்லலையோ, சாரி. என்ன வேற்றுமை உறுப்புக்கு எது? ஐ. பி ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. அடுத்து, வெளிப்பொருட்களில் வரும் வேற்றுமை என்ன? எந்த வேற்றுமை சொல்லுவோம் வெளிப்பொருட்கள்னா? ஃபர்ஸ்டா ஓகே, சொல்லாம ஆன்சரு ஏயா பியா சியா டியா? டி, எட்டாம் வேற்றுமை. வெளிப்பொருட்களில் வரும் வேற்றுமை என்ன? எட்டாம் வேற்றுமை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக சேர்ந்து வரும் அசை. நான்காம் வேற்றுமை உறுப்போட அசை சேர்ந்து வந்தா என்ன வரும்? ஆக. ஆப்ஷன் சி. கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். ஆக. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆக, நான்காம் வேற்றுமை உறுப்போட கூடுதலாக அசை சேர்ந்து வந்தா என்ன வரும்? ஆக அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்க. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எந்த வேற்றுமை உறுப்புல இடம்பெறும்? இடம், காலம், இது ரெண்டுமே எந்த வேற்றுமை உறுப்புல இடம்பெறும்? வேகமா சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? வேகமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் டி ஆன்சர். ஏழாம் வேற்றுமை. அதில் தான் இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் இருக்கு. அது ஏழாம் வேற்றுமையில் உருபா இடம்பெறும். ஓகே, அடுத்து. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? சாரி, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? வேகமா சொல்லுங்க. ஏயா பியா சியா? 3 ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சிங்க 9. தொகாநிலைனா 9. 9. அடுத்து, தொகை தொகை நிலைதான். தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஃபாஸ்டா. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 6. ஆப்ஷன் பி. 6 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? ஏயா பியா சியா டியா?
வேகமாக சொல்லுங்கள் ஆன்சரை. கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, சொல்லலாமா? நன்னூல் ஆப்ஷன் ஏ. சரி, செக் பண்ணிக்கோங்க. நன்னூல் ஆப்ஷன் ஏ. பாலம் கலந்த பெயர்ச்சம். கூறுநூல். கார்குழலி கடித்தால் இல்லை படித்தால்னு வரும். எந்த தொடர்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. வினையேற்ற தொடரா, வெளித்தொடரா, எழுவாய் தொடரா, வினைமுற்று தொடரா? கார்குழலி படித்தார். ஓகே, சொல்லாமா? எழுவாய் தொடர் ஆப்ஷன் சி. எழுவாய் தொடர் ஆப்ஷன் சி. அடுத்து பார்க்கலாம். ஒரே பொருளை தரும் இணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரே பொருளை தருது. ஆப்ஷனை பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? ஒரே பொருளை தர்ற இணை எப்படி சொல்றோம்? இதெல்லாம் நீங்கள் 8th தமிழ் புக்கை கவர் பண்ணியிருந்தா கிட்டக்க ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. நான் டைமே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறேன். இனி எப்படி சொல்லணும்? நேரிணை ஆப்ஷன் சி. கரெக்டா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேரிணை. நேரிணை ஆப்ஷன் சி. அடுத்து, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளும் வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளும் மறைந்து வந்தால் அது எப்படி சொல்லுவோம்? அதாவது 2 சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபு, அப்புறம் அதோடைய வினை பண்பு இதெல்லாம் மறைந்து வந்தா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் போகலாமா? ஏயா பியா சியா டியான்னு சொல்லிட்டீங்களா? ஓகே, தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. தொகைநிலை தொடர் ஆப்ஷன் சி. தொகைநிலை தொடர். அடுத்து போகலாம். இணை சொற்கள் எத்தனை வகை? இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5? ஏயா பியா சியா டியா? சொல்லுங்க ஃபாஸ்டர். சொல்லுங்க. 3. ஆப்ஷன் பி. 3 சரியா இருக்கான்னு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆயர்களோட இசைத்திறமையை பற்றி கூறும் நூல் எது? ஆயர்களுடைய இசைத்திறமையை பற்றி கூறும் நூல் எது? திருப்பதிகம், பன்னீர் படலம், மயச்சுவரம், யாப்பெருங்கலம்? சரியான பதில் எது? ஆயர்களோட இசை திறமையை பற்றி கூறும் நூல் எது? ஓகே, பார்க்கலாம். ஏயா பியா சியா டியா? டக்குன்னு சொல்லுங்க. அவங்களோட இசை திறமையை பற்றி எந்த நூல் சொல்லுது? சொல்லட்டுமா? ஏ, திருப்பதிகம். அவங்களோட இசை திறமையை பற்றி கூறுறது திருப்பதிகம். அடுத்து, தமிழர்களுடைய அறத்தையும் வீரத்தையும் போற்றி பாடும் ஒரு சிற்றிலக்கியம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? பாருங்க, எந்த பரணி வரும்? பொதுவாகவே இந்த அறம் வீரம் அப்படின்னாலே அது பரணி தான். தமிழர்களை பற்றி அல்ல எந்த பரணியில சொல்லியிருக்காங்க? ஏயா பியா சியா டியா? ஆப்ஷன் பி சரியான விடை. கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஆப்ஷன் பி. அடுத்து, பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எண்ணெய் நார் நாரா என்ற பாடல் வரியை இடம்பெற்றுள்ள நூல் இது?
பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எண்ணெய் நார் நாரா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான பதில் என்னன்னு பாருங்க. சரியான பதில் தகடூர் யாத்திரை, ஆப்ஷன் ஏ. டக்குன்னு சொல்லணும். ஆப்ஷன் ஏ. பெருநீரால் வாரி சிறக்க, முக்கியமானது இந்த கொஸ்டின். திரும்ப வாசிக்கிறேன். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எண்ணெய் நார் நாரா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை, ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து போலாம். தகடூர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? எந்த ஊரை குறிக்குது? தர்மபுரியா, விழுப்புரமா, கடலூரா, காஞ்சிபுரமா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? தகடூர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தகடூர் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தர்மபுரி, ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ தர்மபுரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. என்ஜாமை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? தவமின்றி, நிறைவின்றி, தட்டுப்பாடின்றி, குறைவின்றி. எந்த சொல் சரியா இருக்கு? இந்த சொல்லுக்குரிய பொருள் எது சரியா இருக்கு? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? என்ஜாமை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? சொல்லுங்க ஃபாஸ்டா. குறைவின்றி, ஆப்ஷன் டி. உங்க ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறைவின்றி, குறைவின்றி. அடுத்து, சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்ற கன்னிவாடி சிவகுமார் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி இலக்கிய விருதை வாங்கினவங்கள கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால கவனமா படிங்க. சிறந்த சிறுகதைக்கான, சரியா, இலக்கிய விருதை நம்ம வாங்கியிருக்கார் கன்னிவாடி சிவகுமார். இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்டா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமானதுனால கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். 8th தமிழ் நீங்கள் படிச்சிருந்தீங்க நல்லா அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் வாட்சி தான் விட சொன்னேன் உங்களை. வாட்சி விட்டா கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் பொதுவாகவே. வேகமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்லலாமா? அப்போ திருப்பூர், ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க. திருப்பூர். அவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை பெற்ற கன்னிவாடி சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றுனது யாரு? கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றுனது யாரு? கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றுனது யாரு? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஆப்ஷன் சொல்லுங்க ஃபாஸ்டா. கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றுனது நான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ கார்மேக கவிஞர். ஆப்ஷன் ஏ கார்மேக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஷேர் ஆகும். ப்ளஸ் மினி டெஸ்ட்டு அண்ட் ஷார்ட் நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் வைஸ் எல்லாமே அதுலேயும் ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் இரவு 7 மணிக்கு நம்ம தமிழ் தேர்வு பார்த்துட்ருக்கோம். டெட்டு, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, எஜிடி, பிடி போன்ற போட்டிகள் தயாராகிறவர்களுக்காக. ஸோ இது இயல்வாரியாக நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு இயல். 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 6th 7th முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு இதோட இன்றைக்கி முடிஞ்சிடும். அடுத்து என்ன படிக்கணும், இந்த டெஸ்ட்டோட லாஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க, டே போட்டுக்கோங்க. லைவ் டெஸ்ட் 25 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அறம் செய்ய விரும்பு என்றது யார் கூறியது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் கொஸ்டின்ஸ் அதிகம். ஸோ அதிகமான மார்க்கு
அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்வளோ அதிகமாக நீங்கள் மார்க் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வெறுவெறுன்னு போயிடலாம். ஆன்சர் பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு தட்டி விடுங்க. ஔவையார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஔவையார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. திருக்குறள் நூலில் எத்தனை குறள்கள் உள்ளன? திருக்குறள் நூலில் எத்தனை குறள்கள் உள்ளன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆர் மட்டும் சொன்னா போதும், டக்கு டக்குன்னு. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி 1330 குறள்கள். அடுத்து, பாரதியார் என்பவர் யார்? என்னவா இருந்தார்? அவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரசரா, கவிஞரா, விஞ்ஞானியா, வீரரா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் அதிகமாகவும் அண்ட் டஃபாகவும் தான் எடுத்துருக்கோம். அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. 8 மணிக்கு உங்களுக்கு சோஷியல் ஆர்ட் சயின்ஸ் வரும் டெய்லியுமே. மார்னிங் 4 o'clock வந்து மேக்ஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸ் மேஜராக இருக்கிறவங்க நாளையிலேருந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி கவிஞர். சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு கவிஞர். அடுத்து 4வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரம் என்ன வகை நூல்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இலக்கியமா, காவியமா, நாடகமா, கட்டுரையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கடகடன்னு ஆன்சர் பண்ணணும். ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி காவியம். காவியம். கம்பர் எழுதிய நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லது கம்பர் எழுதிய நூலை எவ்வாறு அழைப்பர்? இந்த மாதிரி 2 விதமாக கேட்கலாம். கம்பர் எழுதிய நூல் எது? ஸோ 3 விதமாக கேட்கலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு? கம்பர் எழுதிய நூல் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ராமாயணம். அதாவது கம்பர் ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் எழுதிய நூல். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ வந்து பாரதி, பி வந்து பெரியார், சி வந்து ஊவேசா, டி வந்து கம்பர். எது சரியான பதில்? தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம ஃபுல் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாமே. ஸோ கொஸ்டின்ஸ் அதிகம், விறுவிறுன்னு பார்த்துடணும். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தமிழ் தந்தை ஊவேசா. ஊவேசா அதாவது ஊவே சுவாமிநாத ஐயர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறள் எது பற்றி கூறுகிறது? அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறள் எதை பற்றி கூறுகிறது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல எவ்வளோ மார்க் கமர்ஷியல் சொல்லணும். கொஸ்டின்ஸ் அதிகம், ஸோ மார்க்கை விட்டுறாதீங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி கடவுள். ஆப்ஷன் சி கடவுள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கடகடன் பார்த்துட்டு இருக்கோம். தினமும் இரவு 7 மணிக்கு தமிழில். இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதனால வந்து ஃபாஸ்டாகவே பார்க்குறோம். மணிமேகலை எழுதியவர் யார்? மணிமேகலையை எழுதியவர் யார்? மணிமேகலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அத மாதிரி கேட்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி
சீத்தலை சாத்தனார். ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு என்பது எதை சார்ந்தது? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. புறநானூறு என்பது எதை சார்ந்தது? ஆன்சர் பார்க்கலாமா? சங்க இலக்கியம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மொழி என்பது எந்த வகை மொழி? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எந்த மொழி குடும்பம், எந்த வகை மொழி, இந்த மாதிரி கேட்பாங்க. தமிழ் மொழியா? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி திராவிட மொழி. ஆப்ஷன் பி திராவிட மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 11வது கேள்வி, திருவள்ளுவர் எந்த நூலை எழுதியார்? திருவள்ளுவர் எந்த நூலை எழுதினார்? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி திருக்குறள். ஆப்ஷன் பி திருக்குறள். நாலடியார் எந்த இலக்கியத்தை சார்ந்தது? நாலடியார் எந்த இலக்கியத்தை சார்ந்தது? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நாலடியார் எந்த இலக்கியத்தை சேர்ந்தது? ஆன்சர் பார்க்கலாமா? நீதி நூல். நீதி நூல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த நூலை எழுதினார்? இளங்கோவடிகள் எந்த நூலை எழுதினார்? ஏயா பிஎஸ் சிஆ டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். வெறும் பார்த்துட்டு இருக்கோம் தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் தேர்வு. ஸோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல், இன்னையோட 8th முடிஞ்சிச்சு. அடுத்து நாளைக்கு என்ன படிக்கணுங்கிறத இந்த கிளாஸோட லாஸ்ட்ல சொல்லுவேன். ஆன்சர் பார்க்கலாம். சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சிலப்பதிகாரம். அடுத்து, ஔவையார் எதற்காக புகழ் பெற்றவர்? ஔவையார் எதற்காக புகழ் பெற்றவர்? ஏயா பியா சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி நீதி கூறுகளுக்காக. நீதி கூறுகளுக்காக. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, பாரதிதாசன் என்பவர் யார்? கவிஞரா, அரசரா, வீரரா, ஆசிரியரா? என்ன ரோல் அவருக்கு? ஏயா பியா சிஆ டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். குறள் எத்தனை அடிகளை கொண்டது? குறள் எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் பார்க்கலாமா? இதுதான் சரியான பதில். 2 அடிகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, கடகடன் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அகம் மற்றும் புறம் எதை சேர்ந்தது? அகம் மற்றும் புறம் எதை சேர்ந்தது? ஏயா பியா சிஆ டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? அகம் மற்றும் புறம் எதை சார்ந்தது? சங்க இலக்கியம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சங்க இலக்கியம். அகம் மற்றும் புறம் எதை சேர்ந்தது? சங்க இலக்கியம். ஆப்ஷன் பி சரியான பதிலாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, கம்பர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கம்பர் எந்த காலத்தை சார்ந்தவர்? சேர்ந்தவர் ஆண்டு கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி நடுக்காலம், கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டா தான். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நியர்பை 100 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட்டுங்கிறனால கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். போக போக கொஸ்டின்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி 133. ஆப்ஷன் சி 133. புறநானூறு என்ன வகை நூல்? புறநானூறு என்ன வகை நூல்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? புறநானூறு என்ன வகை நூல்? ஆப்ஷன் பி தொகுப்பு. ஆப்ஷன் பி தொகுப்பு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. தொகுப்பு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் எந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக உள்ளது? தமிழ் எந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக உள்ளது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மேலுள்ள அனைத்தும் வரும். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து, பாரதி எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்? பாரதி எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பாரதி எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பார்க்கலாமா? ஏ சுதந்திர போராட்டம். சுப்பிரமணிய பாரதினால சுதந்திர போராட்டம் தான். அடுத்து, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் 3 பகுதிகள் என்னென்ன? திருக்குறளில் உள்ள 3 பகுதிகள் என்னென்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? திருக்குறள் 3 பகுதிகள் உள்ளன. அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம். சங்க காலம் என்பது எப்போது என குறிப்பிடப்படுகிறது? சங்க காலம் அப்படிங்கிறது எந்த காலம்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. எதை குறிக்கிறது? காலத்தை கூறுக. எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஆப்ஷன் ஏ கிமு 300 முதல் கிபி 300 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தவர்? இல்லைன்னா மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தது? அந்த நூல், மணிமேகலைங்கிற நூல் எந்த மதத்தை சார்ந்தது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தினமும் 7 மணிக்கு தமிழ் வந்துட்டு இருக்கோம். ஒரு இயல்
கண்டினியூஸாக வரும். 8 மணிக்கு வந்து சோஷியல் ஆர் சயின்ஸ், அதாவது சோஷியலில் ஒரு டேர்ம் நடக்குதுன்னா அடுத்து சயின்ஸில் ஒரு டேர்ம் நடக்கும். ஸோ ஒன் டே டைம் கொடுப்போம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. டெய்லி வந்து மேக்ஸ் வந்து மார்னிங் வந்து 4 o'clock வரும். சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸஸ் அதோட ஷெடியூல் ரெடி ஆகிட்டுருக்கு, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆன்சர் பார்க்கலாமா? மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தது? புத்த மதத்தை சார்ந்தது. மணிமேகலைங்கிறது புத்த மதத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், புத்தம். அடுத்து, அறம் என்பதன் பொருள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்ப்போம். அறம் என்பதன் பொருள் என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நான் ஃபுல் டெஸ்ட்னால கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அறம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் பி நன்மை. ஆப்ஷன் பி நன்மை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின், அகர முதல எழுத்தெல்லாம் குறள் எந்த அதிகாரத்தை குறிக்கிறது? அகர முதல எழுத்தெல்லாம் என்னும் பாடல், அதாவது குறள் எந்த அதிகாரத்தை கொண்டது? ஏஆ பிஎஸ் சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து மெனி டெஸ்ட், ஷார்ட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் 1-2 டேட்ஸ் அதெல்லாம் வந்து குறித்து அதில் ஷேர் பண்ணியிருப்போம். மேக்ஸுக்கெலாம் மெட்டீரியல்ஸ் அதில் தான் வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், கடவுள் வாழ்த்து. அடுத்து, திருவள்ளுவர் குறளில் இன்பம் என்பது எதை குறிக்கிறது? திருவள்ளுவர் குறளில் இன்பம் என்பது எதை குறிக்கிறது? எதை குறிக்கும்? எப்படினா சொல்லலாம். ஏஆ பிஎஸ் சிஆர்டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சேம் இதே டைம் தான் எக்ஸாம்ல இருக்கும். டக்குன்னு அந்த ஸ்பீடை வந்து கூட்டிக்கணும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி. திருவள்ளுவர் குறளில் இன்பம் என்பது காதல் வாழ்க்கை குறிக்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகே. அடுத்து, சிலப்பதிகாரம் கதையின் மைய கதாபாத்திரம் யார்? சிலப்பதிகாரம் கதையின் மைய கதாபாத்திரம் யார்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், கண்ணகி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுட்டே வாங்க. கண்ணகி. அடுத்து, சிலப்பதிகாரம் என்ன வகையை சார்ந்தது? சிலப்பதிகாரம் எந்த வகையை சார்ந்தது? ஆப்ஷன் பாருங்க. நீதி நூலா, காவியமா, கட்டுரையா, நாடகமான்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சிலப்பதிகாரம் எந்த வகையை சார்ந்தது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது காவிய வகையை சார்ந்தது. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து, ஔவையார் பாடல்கள் எதை வலியுறுத்துகின்றன? ஔவையார் பாடல்கள் எதை வலியுறுத்துகின்றன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி ஒழுக்கம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஒழுக்கம். அடுத்து 7th கொஸ்டின், நாலடியார் யாரால் எழுதப்பட்டது அல்லது எழுதியவர் யார்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பல ஆசிரியர்களால், அதாவது சமண முனிவர் பலரால் அப்படிங்கிறதும் வரும், அந்த ஆப்ஷனும் வரும். பல ஆசிரியர்கள் அல்லது சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு கவிதைகள் எதை சொல்கின்றன? புறநானூறு கவிதைகள் எதை சொல்கின்றன? ஆப்ஷன் பாருங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ?
ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி போர் மற்றும் வீரியம். போர் மற்றும் வீரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகம் இலக்கியம் எதை குறிக்கும்? அகம் இலக்கியம் எதை குறிக்கும்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 HGT BT UGTRB PGTRB வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இயல் வாய்ஸாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறனால அது உங்களுக்கு 100% கவர் ஆயிரும். இதில் எலிஜிபிலிட்டி இது அந்த டெஸ்ட்லாம் வரும். ஸோ அதுவுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். தொடர்ந்து நீங்கள் 7 மணிக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி உள்ளுணர்வு. ஆப்ஷன் சி உள்ளுணர்வு. கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம்பர் எந்த நூலுக்கு புகழ் பெற்றவர்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கம்பர் எந்த நூலுக்கு புகழ் பெற்றவர்? ஆன்சர் பார்க்கலாமா? பி கம்ப ராமாயணம். ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் விறுவிறுன்னு. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டான மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல மார்க் எவ்வளோ சொல்லணும். மணிமேகலை கதையின் நோக்கம் என்ன? மணிமேகலை கதையின் நோக்கம் என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி புத்த மதம் பரப்புதல். ஆப்ஷன் டி புத்த மதம் பரப்புதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சங்க இலக்கியம் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? சங்க இலக்கியம் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 8. ஆப்ஷன் பி 8. எட்டு தொகை என்றால் என்ன? அல்லது எட்டு தொகை நூல்கள் எத்தனை நூல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஏயா பியா சியா டியான்னு. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 8. 10 பாட்டு என்பது எத்தனை நூல்களை கொண்டுள்ளது? எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 10 பாட்டு என்பது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களின் தன்மை எவ்வாறு இருந்தது? அல்லது எதை உணர்த்தும்? இந்த மாதிரி கேட்பாங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி சுதந்திர உணவு.
ஆப்ஷன் பி சுதந்திர உணர்வு. 16வது கொஸ்டின், அதாவது செகண்ட் இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகள் பழமையானது? தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகள் பழமையானது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுவாங்க. திருக்குறள் எந்த வகை நூலை சார்ந்தது? திருக்குறள் எந்த வகை நூலை சார்ந்தது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி நீதி நூல். ஆப்ஷன் பி நீதி நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புறம் இலக்கியம் எதை குறிக்கும்? புறம் இலக்கியம் என்பது எதை குறிக்கும்? இலக்கியம் எதை குறிக்கும்? ஆப்ஷன் சி வெளி வாழ்க்கை. ஆப்ஷன் சி வெளி வாழ்க்கை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சீத்தலை சாத்தனார் எழுதியது ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல். ஆன்சர் பார்க்கலாம். மணிமேகலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மணிமேகலை. நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் வந்துட்டோம் பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் குரல் எந்த கருத்தை வலியுறுத்துகிறது? அகர முதல எழுத்தெல்லாம் குரல் எந்த கருத்தை வலியுறுத்துகிறது? ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கடவுள் முதன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் அறம் கூறும்போது முதலில் எதை வலியுறுத்துகிறார்? திருவள்ளுவர் அறம் கூறும்போது முதலில் எதை வலியுறுத்துகிறார்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. திருவள்ளுவர் அறம் கூறும்போது முதலில் எதை வலியுறுத்துகிறார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி ஒழுக்கம். ஆப்ஷன் பி ஒழுக்கம். சிலப்பதிகாரம் கதையின் நீதி சிந்தனை என்ன? சிலப்பதிகார கதையின் நீதி சிந்தனை என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி நீதியின் வெற்றி. ஆப்ஷன் சி நீதியின் வெற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரம் எனும் நூல் யார் எழுதியது? அல்லது சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? .
ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். ஆன்சர் கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை எந்த மதத்தை கொண்டது? மணிமேகலை எந்த மதத்தை கொண்டது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆர். ஆப்ஷன் பி புத்தம். புத்தம். அகம் பாடல்களின் முக்கிய அம்சம் எது? அகம் பாடல்களின் முக்கிய அம்சம் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அகம் பாடல்களின் முக்கிய அம்சம் எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி காதல் உணர்வு. புறம் பாடல்கள் எதை சொல்கின்றன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி வீர வாழ்க்கை. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல எவ்வளோ மார்க்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லணும். 8th கொஸ்டின், நாலடியார் பாடல்களின் முக்கிய நோக்கம் என்ன? நாலடியார் பாடல்களின் முக்கிய நோக்கம் என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி ஒழுக்கம் கற்பித்தல். ஆப்ஷன் சி ஒழுக்கம் கற்பித்தல். 9வது அடுத்த கொஸ்டின், எட்டு தொகை என்பது எதை குறிக்கிறது? எத்தனை நூல்களை கொண்டது? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. சுப்பிரமணிய பாரதி கவிதைகளில் முக்கிய கரு எதுவாக திகழும்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி சுதந்திரம். ஆப்ஷன் சி சுதந்திரம். குறள் அமைப்பு, திருக்குறளின் அமைப்பு எப்படி உள்ளது? திருக்குறளின் அமைப்பு எப்படி உள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி 2 அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பார்க்கலாம். 133. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 133. அறத்துப்பால் எதை சொல்கிறது? திருக்குறள் உள்ள அறத்துப்பால் எதை கூறுகிறது, எதை சொல்கிறது, அல்லது எதை எடுத்துரைக்கிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஒழுக்கம். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஒழுக்கம். பொறுப்பால் எதை பேசுகிறது? பொறுப்பால் எதை பற்றி பேசுகிறது? திருக்குறளில் உள்ள பொறுப்பால் எதை பற்றி பேசுகிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. வெறும் பார்த்துட்டு இருக்கோம். லைவ் டெஸ்ட்.
ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி அரசியல் மற்றும் பொருள். அரசியல் மற்றும் பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பத்து பால் குறிக்கும் பொருள் எது? இன்பத்து பால், திருக்குறள் இன்பத்து பால் எதை குறிக்கிறது அல்லது குறிக்கும் பொருள் எது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கண்ணகி எந்த குணத்தின் சின்னம்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கண்ணகி எந்த குணத்தின் சின்னம்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் சி நீதி. கோவலன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? கோவலன் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வணிகர். ஆப்ஷன் பி வணிகர். மாதவி என்பவள் யார்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷனை பார்த்து. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி நடன கலைஞர். ஆப்ஷன் பி நடன கலைஞர். சங்க காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கும்? சங்க காலம் என்பது எந்த காலத்தை குறிக்கும்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒண்ணுதான். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் வந்து கேட்டுருவாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி கிமு 300 முதல் கிபி 300 வரை. தமிழ் மொழி எந்த குடும்பத்தை சார்ந்தது? தமிழ் மொழி எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி திராவிட மொழி குடும்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 400. சிலப்பதிகார கதையின் முடிவு எங்கு நிகழ்ந்தது? சிலப்பதிகார கதையின் முடிவு எங்கு நிகழ்ந்தது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி மதுரை. கரெக்டாக தான் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல வந்து டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லணும். மணிமேகலை கதையின் முக்கிய நகரம் எது? மணிமேகலை கதை இடம்பெற்ற முக்கிய நகரம் எது? ஆன்சர் பார்க்கலாம்.
ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். சுப்பிரமணிய பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி மகாகவி. ஆப்ஷன் பி மகாகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எந்த நாடுகளில் அதிகார மொழியாக உள்ளது? தமிழ் எந்த நாடுகளில் அதிகார மொழியாக உள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். அனைத்தும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அனைத்தும். தமிழ் இலக்கியம் எதை பிரதிபலிக்கிறது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் இலக்கியம் என்பது எதை பிரதிபலிக்கிறது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பண்பாடு. ஆப்ஷன் பி பண்பாடு. தமிழ் மொழியின் சிறப்பு என்ன? தமிழ் மொழியின் சிறப்பு என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பழமையான செம்மொழி. ஆப்ஷன் பி பழமையான செம்மொழி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இருக்க கொஸ்டின்ஸ் வந்து இனிமேல் அதிகமாக தான் கொடுப்போம். ஸோ எந்த அளவு ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த அளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூ, அவுட் சோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் வரும், 8 மணிக்கு சோஷியல் ஆர் சயின்ஸ், மார்னிங் வந்து 4 o'clock வந்து மேக்ஸ் வரும். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். அண்ட் ஷார்ட் நோட்ஸு, மினி டெஸ்ட் அதுலேயும் நடக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கிடைக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பயன்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மறக்காமல் அதை படிச்சுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, கன்சிஸ்டன்சியாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு தமிழில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது 10th முடிஞ்சக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு சேம் தான். அதே மாதிரி எஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி. ஸோ இது எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு சேம் தான். ஸோ கண்டென்ட் வைஸாக தான் போயிட்டுருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து 24 hours ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் தான். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து நம்ம டெஸ்ட்டில் சந்திக்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. பை.